ஹாய் ஹலோ வணக்கம் ஆதிவியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன யோசிக்கிறீங்க? இவரை பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கும். அங்கெல்லாம் போகாதீங்க. நாங்கள் தெய்வல சூக்கு கூட்டிகிட்டு போயிடல. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இளவாலை பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான பெரியவர்களுக்கான அனைவருக்குமான ஒரு சிறுவர் பூங்கா. அந்த பூங்காவுக்குத்தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ரைட். இப்போ நாங்கள் இளவாலையில் இருக்கக்கூடிய அந்த நட்பு மண்ணன்ற அதில் முன்னுக்கே பாருங்க, அந்த பச்சை புல்லில் வெள்ளியா நட்பு மண்ணுன்ற இடம் போட்டிருக்காங்க. இந்த நட்பு மண்ணுன்ற முகப்பு வாயிலுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ சைட்டில் இருக்கிற டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்க வேணும். எடுத்துகிட்டு 200 ரூபா டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போகிறோம் உங்களுக்கு. ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. அந்த சைட் வழியாக இருக்கிற இடம்தான் வாகன பார்க்கிங். என்னோடய பைக் சைடில் நிற்கிது, பிரச்சனை இல்லை, நிற்கும். இப்போ நான் உள்ளே போகிறேன்னு பாருங்கள். வாயிட் காவலனும் நிற்கிறார். ஆதிவியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் நிற்கிறோம். இளவாலையில் நட்பு மண் என்ற சிறுவர் பூங்கா இடத்துல தான் நிற்கிறோம். இங்கே என்ன விஷயங்களை பார்க்க போகிறோம்னா, சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு நிகழ்வுகள் இங்கே நிறையவே இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் உள்ள 2 பக்கமும் 2 பெரிய ஜானைகள் நீரில் குளிக்கிற மாதிரி, இந்த பக்கம் பல பக்கமாக 2 பெரிய முதல்ல வாயை பிளந்துட்டு நிற்கிற மாதிரியும் சீமந்தால் அமைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஜானை குளிச்சதை பார்த்துக்கிறீங்க. இப்போ முதல்ல வாயை அவண்டுட்டு நிற்கிது பாருங்கள், வாயை பிளந்துட்டு நிற்கிது. அந்த மாதிரி அதுக்குள்ளே நீர் தண்ணி தெளிக்கிற மாதிரி மேலே பைப் லைனில் செய்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. அதே நில ஒரு உண்மையாகவே அந்த நீளத்தை பாருங்கள், அந்த அடிவாள் எங்கே இருக்குண்டு காட்டுறேன்னு பாருங்கள். இதான அந்த முதலைன்ற வால், അതിൻ്റെ நீளத்தை பாருங்கள், അതിൻ്റെ உடம்பு பாருங்கள், അതിൻ്റെ வாயை பாருங்கள் எப்படி இருக்குது, சும்மா அதிருது இல்லை என்ற மாதிரி இருக்குது பாருங்கள். ரைட், நான் அப்படியே வாங்க போவோம். பாருங்கள், இந்த சைடுகளிலையும் பாருங்கள் உலக ஒரு இயற்கையான ஒரு தோப்புக்குள்ளே போய் வர மாதிரி ஒரு சூழல் உருவாக்குது. இதுகாலே நேராக அங்கால பூங்காக்களுக்கு போகலாம். ஓய்வு நிலையங்கள் மாதிரி முன்னுக்கும் அமைக்கப்பட்ட ஊஞ்சல்கள் கதிரிகள் போட்டு ஒரு இயற்கையான ஒரு நிழலுக்கு கீழே இருந்து கதைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. எங்களுடைய இந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி பூங்காக்கள் மற்ற ஏனைய பகுதிகள் பிரதான நுழைவாயில் அதில் பெரிய போட்டெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்க, அந்த ரெட் கலரில். இதுகளால் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போக வேணும். அப்படியே தான் தொடர்ந்து பார்த்துட்டு போகணும். இங்கே வருகிற 2 வாயிட் காவலர் தான் நிற்கணும். அப்படியே பார்த்து கொண்டு போவோம். உள்ள ஒரு பச்சை பசையிலண்டு 2 பக்கமும் மேலேயும் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பூக்கண்டுகள் மரங்கள் எல்லாமே ஒரு பசுமையான ஒரு சூழலை காட்டுது. வாசலில் 2 பேர் நிற்கிறோம். இவை பார்த்து ஞாபகம் இருக்குது. இப்போ எல்லாம் தெய்வல சூழல புலிகள் சிறுத்தைகள் இல்லை, எல்லாம் குறைஞ்சி போயிட்டு பட்டினியால். வாங்க எல்லாத்தையும் கலந்து போவோம். இப்போ நாங்கள் அப்படியே நேராக போய் கொண்டிருக்கிறோம். அடுத்தது இந்த ஒரு பெண்மணி தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சியை மேலே உருவாக்கியிருக்கலாம் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு முன்னுக்கு வாசலில் 2 பக்கம் இருக்கக்கூடிய மரங்களை பாருங்கள், பச்சை பசையிலண்டு ஒரு மிகவும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு நிற்கவே ஒரு ஜில்லண்டு இருக்குது தண்ணி. இந்த பக்கத்தில் இந்த கிளிகளுடைய கலர் கிளிகளுடைய கூடுகள் இருக்குது. நிறைய வகையான கிளிகள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடுகளுக்கு இருக்குது. அதையும் காட்டுறேன்னு பாருங்கள். எவ்வளோ பச்சை பசையில் இருக்குது பாருங்கள். கமல மரங்கள், வாழை மரங்கள், பூக்கண்டுகள், நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் அப்படியே நேராக போகிறேன்னு வாங்க. இந்தியாவில் கூட்ட பாருங்கள், இந்த போகிற பறவைகள் இந்த கூடுகள் தான் இந்த பகுதிகளில் இருக்குது. நாங்கள் இனி அப்படியே நேராக போகிறோம் நட்பு மண்ணுன்ற நேர இடத்துக்கு. அப்படியே நாங்கள் பாருங்க நேராக போய் கொண்டிருக்கோம். நட்பு மண்ணுன்ற சாம்பு கலரில் தெரியுது, அதுக்கு போவோம்.
அங்கே போய் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை பார்ப்போம். இது என்னடா இஞ்சாலே ஒரு சைட்டாக திரும்புது போத. ரைட், ஓகே. யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ வந்து அதிகமானவர்கள் மன அழுத்தங்களோடு இறுக்கமான மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாரத்தில் ஒரு நாளைக்காவது இந்த மாதிரி ஒரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த மன ஆறுதல் தரக்கூடிய, கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த நட்பு மண் என்ற இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து சிறுவர்களுக்கு மட்டுமில்லை பெரியவர்களுக்குமே வந்து ஒரு ஆறுதலான விஷயம், மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். வாங்க இன்னும் நிறைய விஷயத்தை பார்க்கலாம். அப்படியே இந்த நட்பு மண் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு முச்சந்தியாக கிடக்கு. இந்த முச்சந்தியில் நட்பு மண் சிறுவர் பகுதி என்று கிடக்கு. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இந்த பக்கம் போகிறோம் ஒரு குழப்பம். ரைட், கிடக்கை பக்கமாக திரும்புகிறோம். நேராக உண்மையாக ஒரு பூக்கொண்டு சோள மாதிரி பச்சை பசையில சீமந்த பாதை. இந்தியாவில் வலக்கை பக்கமாக திரும்ப ஒரு கேன்டீன் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி நல்லா இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிட்டு போகிறேன். நான் போக வேண்டிய பாதை அந்த பாதை தான். இதுக்கெல்லாம் இந்த பகுதி இருக்கிறபடியே நான் இதுக்கெல்லாம் வந்துட்டேன். அப்படியே உங்களுக்கு இதுகளை காட்டிட்டு நான் அப்படியே பின்பக்கத்தாலேயே முன்பாதையால் போக வேண்டிய இடத்துக்கு போக போகிறேன். அதாவது வந்து இங்கே வந்து இதுக்கெல்லாம் இந்த வண்டிகள், குரங்குகள், புறா எல்லாம் நிற்குதுன்னு சொன்னாங்க. வாங்க போக போகிறேன் பாருங்கள். இந்த காட்டுக்கோழிகள் அந்த மாதிரி பெரிய பெரிய இந்த ஒட்டகச்சிவிங்கி அதுகளெல்லாம் வந்து சீமந்தில் வடிவமைச்சிருக்கு. சின்னாக்கள் சிறுவர்களுக்கு வந்து அதை தெரிந்து கொள்ள வேணுமென்றதற்காக. இப்போ நாங்கள் அந்த புறா கூடுதல் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். புறா, இந்த சாக்லேட் கலர் புறா, வெள்ளை புறா எல்லாம் இங்கே நிற்கிது. நம்மளோட சௌரங்கள் இங்கே நிற்கி. நம்ம ஹலோ 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 வணக்கம். டேய் 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 இப்போ நண்பர்களே, நாங்கள் இது எங்கே என்று சொன்னால் இந்த பூங்காக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வன விலங்குகள் வாழக்கூடிய புகை, அதாவது காட்டு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். காட்டு பகுதியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு கூடாரமாக அந்த காட்டு பகுதியை அமைச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து நல்ல ஒரு வண்டில் வடிவமைப்பு ஒன்று செய்து வச்சிருக்கிறது. அங்கால மேசைகளும் பதிலையும் போட்ட மாதிரி வாங்க மேசை போட்டுருக்கு. சீமந்திலையும் கதிரை மேசையை உருவாக்கி இருக்கு பாருங்க. இந்த நடுக்காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். நல்ல உண்மையாகவே நல்ல நிழலும் ஒரு சுவாசத்துக்கு நல்ல பயந்துடக்கூடிய பகுதியும். அப்படியே நாங்கள் வெளியால் போக போகிறோம். வெளியால் என்னென்ன கட்டங்கள் இருக்குன்னு பார்த்து கொண்டு போவோம். இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் அப்படியே எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் அப்படியே நேராக காட்டிக்கொண்டே போகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் வரக்குள்ளே நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டுன்னா ஒரு நாள் போதாது. அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டா நான் அப்படியே வீடியோவில் ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள். ஏதாவது முக்கியமான விஷயம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்டர் தரேன், என்னது இதை இப்படி இந்த மாதிரின்ற விஷயத்தை தரேன். அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எங்களோட ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்து கொடுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா தான் எங்களுக்கும் வந்ததால் பெரிய யோசனம், உங்களுக்கும் அது பெரிய யோசனம். என்னென்ன விஷயம் இங்கே இருக்குது என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்ல விஷயம். இப்படியே பாருங்கள், நான் அந்த போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய பரந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கான ஒரு காணிக்குள்ள தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஓவியங்களில் தான் பார்த்துருக்குறோம், பாட புத்தகங்கள்லையும் வரலாறு புத்தகங்கள்லையும் தான் பார்த்துருக்குறோம். அதை இன்றைக்கு ஒரு சிலையாக பார்க்குறதெல்லாம் உண்மையாக ஒரு பெரிய விஷயம். இதில் பாரு, இந்த மலை தொட்டி, அதுக்குள்ள கீழே அருவியில் உடனே தண்ணி மாதிரி, இதெல்லாமே உண்மையாக இதை ஒவ்வொரு விஷயம் செய்கிறேன்னு சொன்னால் ₹1,00,000 பணம் தேவை. நான் இது எல்லாத்தையுமே ஒரு சாதாரணமாக செய்து ஒரு பகுதியாக செய்து வைத்திருக்கேன்னு சொன்னால் உண்மையாகவே இந்த நமது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வடபகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் அனைவருக்கும்
ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்பதிலே அவர்கள் முன்வந்து செயற்பட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் உண்மையாக யோசிச்சு பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ஓய்வுன்றது தேவை. அது வேலையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, பொழுதுபோக்கு விளையாட்டு அம்சங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேடிக்கை பார்க்கறதா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே ஒரு ரிலாக்ஸேஷன்ன்றது வேணும். அந்த ரிலாக்ஸேஷனுக்கு கூட இந்த மாதிரி 4 கதிரை போட்டுட்டு இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் அமைக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட பிறகு ஒரு அதிൻ്റെ எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மாதிரி விஷயங்கள் தான் இங்கே அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. என்னென்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஆசனங்களுக்கு கூட கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மாதிரி பச்சை கலரில் நிறந்துவிடப்பட்டிருக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இப்படி ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு லைஃப் வேணும். எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அந்த ரிலாக்ஸேஷன் எங்கே வேணும் என்று சொன்னால், அதுக்கு எங்கே வரணும் என்று சொன்னால், இளவாலையில் இருக்கக்கூடிய நட்பு மண்ணுக்கு வாங்க. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. சிறுவர்களை மகிழ்விக்கிறது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெரியவர்களுடைய பெற்றோர்களுடைய மனங்கள் கூட ஒரு மன அமைதி அடையக்கூடிய அளவிற்கு இயற்கையான ஒரு ரம்யமான சூழல் இருக்குது. அதை நீங்கள் அனுபவிக்கணும். வாங்க. வாங்க. இது அந்த மலைப்பகுதி, மலையில் இருந்து அருவி ஓட்டுற மாதிரி ஒரு சூழலில் இந்த மலை உருவாக்கப்பட்டிருக்கு. அதை விட இந்த மலைக்குள்ளே குகை மாதிரி ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு அரண்மனை குகை மாதிரி. அதுக்கு முன்னால் வாயில் காவல் எல்லாம் செதுக்கி இருக்குது. அதுக்கு முன்னால் பாருங்க, ஒரு சவுக்கு மரத்துக்கு கீழே இப்போ 2025 இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறாங்க. அதுக்காக இன்றைக்கு கிறிஸ்மஸ் சவுக்கு மரத்துக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு, மின்னொளி அலங்காரம். அதுக்கு முன்னால் ஒரு பூச்சாடியில் ஒரு மரம் கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே நான் இந்த மலையில் ஏறணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்போவுமே அது வியூ வந்தால் டாப்பில் போய் நிற்கணும். இந்தியாக்காரன்னு சொல்கிற மாதிரி டாப்புக்கு போய் ஆகணும். நானும் இப்போ இருக்க டாப்பில் போகிறதுக்காக இந்த ஸ்டாப்பில் போகிறேன். இப்போ படியால் ஏறி இறங்கி கொண்டு இருக்க போகிறேன். அப்படியே படியால் ஏறி இறங்கித்தான் நாங்கள் இந்த மலைக்கு பின்னால் படி இருக்கேன். அதாலே மேலே ஏறி வர போகிறேன். பாருங்கள்.
இது வந்து மலை உச்சிக்கு மேலே தான் நிற்கிறேன். கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துக்கு மேலே நான் நின்று உங்களுக்கு அருவி கொட்டுறதை காட்டிக் கொண்டிருக்கேன். நானும் 50 அடி உயரத்துக்கு மேலே தான் நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய விஷயங்களை காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். குகைக்குள்ளே வந்துட்டேன். ரைட், குகைக்குள்ளே போகிறேன். குகைக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தாச்சு. திரும்பி போவோம். அன்பான பெற்றோர்களிடத்தில் நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். எப்போவுமே குழந்தைகள் பிள்ளைகளிடத்தில் வந்து அதிகமான கல்வி நெருக்கடியை கொடுக்காமல் இவ்வாறான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு சிறுவர் பூங்காக்களுக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதுதான் பிள்ளைகளுடைய உளரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் பொருளாதார கல்வி மனநிலையிலிருந்தும் அவர்கள் மாறுபடுவதற்கு உற்சாகம் அளிக்கும் என்பதை நாங்கள் இப்போ இந்த நீச்சல் தடாகம் இந்த மலை அருவிக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய பாதையால் போகிறோம். இது வந்து எங்கே போகுதுன்னு சொன்னால் அந்த விளையாட்டு திடல் சின்னாக்கள் சிறுவர்களுடைய அந்த விளையாட்டு திடல் என்று கிடக்கு. இந்த இடத்துக்கு தான் போகிறோம். இங்கே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் சீசோல் ஏறி இறங்குறது, கம்பவுண்டரில் ஏறி இறங்குறது, ஸ்விங் இருக்குது, அதாவது ஊஞ்சல் இருக்குது, சீசோ இருக்குது, ராட்டனம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். சின்னாக்கள் இந்த விஷயம் தான் ஒரு தம்பியரால் அந்த கம்பி வலைகளால் ஊந்து வர மாதிரி ஒரு இராணுவ பயிற்சி செய்கிற பெரிய சிறுவர்களுக்கு விளையாட்டு பொருளாக கொடுத்துருக்கு. இப்படியான பயிற்சிகள் தான் இராணுவத்தில் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு படையிலும் இந்த ஒரு இராணுவ படையிலும் பயிற்சி கொடுக்கும் பொழுது இப்படியான கம்பி வளையத்துக்குள்ளே நடந்து வருவது வளமை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் அதை சாதாரணமாக விளையாடிட்டுங்க பண்ணி அந்த கம்பிகளால் பூந்து வந்து இந்த சரக்கு சில இறங்கி சுழண்டு சரிஞ்சு விழுந்து விளம்பி வாரான் தம்பி. அடுத்த என்ன பிளான் போட்டு இதில் ஏறலாம் இறங்கலாம் மட்டும் கடுமையாக யோசிக்கிறான். அதுக்குள்ள வீட்டுக்கார தாய் தகப்பனை கூப்பிடினோம். இதால் இருக்க ஏறி இறங்கி பாருங்க. இந்த பக்கத்து படியால் ஏறி இந்த சீசோவால் வளர்க்கி கீழே புள்ளெல்லாம் இஞ்சால அந்த மலையில் ஏறுறண்டா கல் எப்படி ஏறுற மாதிரி கல் பறிச்சிருக்கு பாருங்க. அந்த பாருங்க அங்கே எப்படி இருக்குன்ற என்னென்ன ஆட்டத்தில் இருக்குன்னு பாருங்க. இஞ்சால படம் எடுக்கிறது கட்டுற விஷயங்களுக்காக இது ஒரு பச்சை சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து நீங்கள் கேக் வெட்டுறன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நாள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வாங்க இந்த நான் படியால் ஏறி அந்த மேல் குகைகளால் நடக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய விஷயம் எனக்குண்டா சரியான பயமாக சடக்குன்னு சேர்த்து கேட்குது. சின்ன சிறுவர்களுக்கு, அதாவது சின்னாங்களே கட்டினாங்களோ எங்களே கட்டினாங்களோ தெரியல, நம்பி ஏறிவாரன்
ஸ்பைடர்மேனை நம்பிக்கொண்டு போவோம். ஸ்பைடர்மேனுக்கே மொத்தத்தில் பாதையை காணல, என்ன செய்கிறது பாருங்க. ஒரு இந்த ஓட பாதை கொண்டுக்களால் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கோம். இது வந்து மேலே தான் போய் கொண்டிருக்கோம். எங்கே போய் முடியும்னு தெரியல. இது அப்படியே எங்கே போகுது பார்ப்போம், என்ன கட்டத்தில் போகுது. யானை குட்டி பூனை குட்டி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டுருக்கு. ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது, என்னென்று பார்ப்போம். வாவ், கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கு. கீழே இருக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய சூழலை வந்து நான் இங்கே மேலே நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, அப்படியே இந்த மற்ற பக்கம் கண்ணாடி போட்டிருக்கு. ரோட்டில் தெரியுது, இதுதான் மண்டபம்னு சொல்லி. ரைட், நாங்கள் அப்படியே தாண்டி போக போகிறோம். இதே மட்ட பக்கம் சிறுவர்கள் பூங்கா விளையாட்டு பகுதி பக்கம் நிற்கிறேன். திருப்பி காட்டுறேன். சரி வாங்க, நாங்கள் நம்முடைய அங்கால போவோம். வாவ், தொங்கு பாலம் தெரியுது. இங்கே ஒரு தங்கச்சி சர்க்கீஸில் விளையாண்டு ரெடி பண்ண, ஆனால் பயத்தில் திரும்பி விட்றேன். அந்த ஒரு பயத்தில் சரி சின்னங்கள்லானே. ரைட், ஓகே. நான் இப்போ தொங்கு பாலத்தில் நடக்க வலிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இது சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தானா, இல்லை சிறுவர்களுக்கு மட்டும்தானான்னு தெரியலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசிரியர் நடக்கணும் இந்த தொங்கு பாலத்தை. இந்த பாருங்க, பனையில் எழுத்து கட்டி இருக்கு தொங்கு பாலம். ஆனால் பயம்தான் அதிகமாக கிடக்கு. நடந்து போய் கொண்டிருக்கோன்னு பாருங்கள், இந்த தொங்கு பாலத்தில் தான். நான் நினைக்கிறேன் ஒரு 20 அடி உயரத்தில் மேலே கிடக்குது. நடக்கும் ஒவ்வொரு நாங்கள் ஒரு கரையாக நடந்து கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த பாலம் ஒரு கரைக்கு சரிகிற மாதிரி இருக்குது. சரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்களுக்கு எங்களுக்கு வந்து அப்படி ஒரு மனநிலை பயம் வந்திருக்கு. பார்ப்போம். அப்பாடா, தொங்கு வாழத்தின் கடைசிக்கு வந்துட்டேன். ஏதோ ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. எப்படி திரும்பி பார்த்தது பாருங்க, இவ்வளோ தூரம் தொங்கு பாலத்தில் நடந்து வந்திருக்கிறேன். கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன்.
என்ன விஷயம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து இவ்வாறான விஷயங்கள் வந்து கட்டாயம் இருக்க வேண்டும். இருந்தால் தான் நிச்சயமாக அந்த இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை வந்து நிறைய மாறுபடும். இல்லைன்னு சொன்னால் அவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கொடுக்கக்கூடிய அந்த இறுக்கமான கல்வி முறை வந்து பிள்ளைகளை வந்து அதிகமாக பாதிக்கின்றது. ஆக அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருந்து விலக்கி அவர்களை வந்து மனத்தை வந்து இப்படி இலகுபடுத்துகிற ரிலாக்ஸ் பண்ணுற விஷயங்களுக்கு வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும். அது 90கள் 95 காலங்கள் நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலப்பகுதியில் வந்து அது நிச்சயமாக நிறையவே இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பிள்ளைகள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்களான்னு சொன்னால் 100% இல்லை என்று சொல்கிறதுக்கு தான் நிறைய பேரண்ட்ஸும் ரெடியாக இருக்கிறாங்க. பிள்ளைகளும் 100% சொல்லுவாங்க எங்களுக்கு ரிலாக்ஸே இல்லை அங்கள்ன்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆகையினால நான் பெற்றோரோட சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு வந்து ஓய்வு நேரத்தை கொடுங்கள், விளையாட கற்றுக் கொடுங்கள், விளையாட விடுங்கள், மற்றவர்களோடு பழக விடுங்கள். அதுதான் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே நல்லதொரு பெரிய உருவாக்கும், நல்ல ஒரு தலைமைத்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். விளையாட்டும் பொழுதுபோக்கும் சமூக பழக்க வழக்கங்களும் தான் நாளைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்கும் என்றது பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும். எல்லாம் உடஞ்சிட்டு நல்லா போகலாம். மாதிரி போகலாம். படியால் ஏறி ஏறி அந்த படி ஏறி அங்க வாங்க. இந்த படி இந்த படி இந்த படி இந்த படி கிட்டிங்க. இந்த படி இந்த படி அங்க வாங்க. அங்க வாங்க. நான் அந்த உயரத்துல ஏறினானே. குட். சரா வாங்க. ஓடி. இங்க வாங்க. பயமில்லை ஆடணும். குளிச்சாடினதும் சரி. சரியா நீங்க யாரும் வரீங்களா? என்ன பட்டிச்சா? தம்பி வாங்க. உள்ள உட்காரு தங்கச்சோட. உட்காரு தம்மாட்ட. இங்க வா. இங்க வா.
போகும். இதுமே வந்துருக்கிறோம்னு சொன்னால் மீன் பகுதி அவ்வளோ அழகாக இது பாருங்க. இது நேரம் போக்குவரம் பார்த்து கொண்டு கட்டம் இந்த மாதிரி உண்டு. முடியாத வாரம் சரி மேலே போய் பாம்பு என்ன வா கம்பியில் நடக்கிறது அது இதுதானா? என்ன நோய்? ஆதிவியூ அண்ணா நல்ல போட்டோ ரெண்டு நடங்கோ வெளியில வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் போட்டு விடுங்க.
ஆனா போட்டோ ஒன்று ரெண்டு அடிக்கணும். அப்பதான் வண்டியே எல்லாம் தெரியும் அண்ணா தலையை தானே பண்ணிட்டான்னு சொன்னேன். அப்படிதான் அண்ணா கொஞ்சம் நல்லா நீட்டானு சொன்னார். நான் முன்பாக தான் முட்டுவாங்க. நான் இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வாரம் வரும். இந்த வர மாட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்து இதில் இருக்கிறத வந்து நீங்கள் ஜீன்ஸ் ஷர்ட்டோட வந்திருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எப்போவுமே வந்து காலை நீட்டி கையை நீட்டி படுத்திருந்த விட்டத்தை வடிவேல சொல்கிற மாதிரி மல்லாக்க படுத்திருந்த விட்டத்தை பார்க்குறதும் ஒரு சுகம்தான். அப்படி ஒரு சுகம் இந்த நீச்சல் தடாகத்துக்கு முன்னால் இருக்குது. பாருங்க, இப்படியே முன்னுக்கு நீச்சல் தடாகம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதில் வந்து டிக்கெட் பே பண்ணி தான் குளிக்கலாம். ஆனால் வந்து சின்ன ஆக்களுக்கு 500 ரூபா, பெரிய ஆக்களுக்கு 750 ரூபான்னு அதில் போட்டிருக்கு. பாருங்க, இதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எப்படி குளிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒற்றுமையாக தங்களுடைய விளையாட்டு குணங்களை, சிறுவர்களாக தங்களுடைய மனங்களை மாற்றி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியே போனால் வந்து அவர்களுடைய மனங்கள் மாறிவிடும், அவர்களுடைய பிரச்சனைகளோடு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் இங்கே வந்த போது அவர்களுடைய மனங்கள் சிறுவர்களாக விளையாடி கொண்டிருக்கிற காட்சியைத்தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. வாங்க பார்க்கலாம். டிக்கெட் எடுக்குது இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு 100 ரூபா. யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே படிப்பு, கல்வி, அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது இலங்கை மட்டுமில்லை, உலகம் முழுவதுமே தெரியும். ஸோ இலங்கையில் வந்து யாழ்ப்பாணம் வந்து கல்விக்கு முதலிடம் கொடுக்குற ஒரு பிரதேசம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதை நினைவுபடுத்துகிற விதமாக தான் எங்களுடைய தங்கச்சி படிக்கிற மாதிரி ஒரு கட்சிலியாக வந்து இங்கே பூங்காக்குள்ளே வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த நட்பு மண் என்ற இந்த பூங்காக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓய்வும் மன நிம்மதியும் பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. அதை வந்து இவ்வாறான இடங்களில் வாரத்தில் ஒரு முறையாவது கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துறது பெற்றோர்களாகி உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை.